பூஜை பாத்திரம் தேய்க்க கஷ்டமா இருக்கா? இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கையும் வலிக்காது, பாத்திரமும் மின்னும். ஒரு பெரிய பாத்திரத்துல சுட தண்ணி எடுத்துட்டு சாம்பார் கரைக்கிற அளவு கொஞ்சம் புளி, விம் லிக்விட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு லெமனை பாதியா கட் பண்ணி அது ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு தோலோட போட்டுடணும். அந்த சுட தண்ணி இருக்க பாத்திரத்துல எல்லா பூஜை சாமானியும் 1/2 hour இருந்து 1 hour வரை ஊற வச்சிடுங்க. நான் இங்க பாத்திரம் தேய்க்க பீதாம்பரி பவுடரும் சபீனா பவுடரும் எடுத்திருக்கேன். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க தேய்க்கும் போது உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இங்க ஒரு பக்கம் தேய்ச்ச பக்கத்துக்கும் தேய்க்காத பக்கத்துக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இன்னொரு பாத்திரம் காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு பக்கத்துக்கும் இன்னொரு பக்கத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ். இங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் அதே ஷைனிங்கா இருக்க பக்கமும் இதுவும் உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் சபீனா வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடுறேன். விளக்குலலாம் இருக்க எண்ணெய் சீக்கிரத்தில் போகாது. ஆனால் நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு தேய்க்கும் போதே அந்த எண்ணெய் பசை போகிறதெல்லாம் தெரியும். இப்போ இந்த தட்டில் அந்த கற்பூரம் எத்தனை இடம் எவ்வளோ கருப்பாக இருக்கும் பாருங்க. அது நீங்கள் ஒரு 4 தேய்ச்சிங்கனாவே நல்லா போயிடும். தண்ணியில் இருந்தால் ஒரு தடவை அலசிட்டு திரும்ப தேய்ங்க. டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. பழைய பாத்திரத்துக்கும் தேய்ச்ச பாத்திரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்படி எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சதுக்கப்புறம் டேப்பில் ஒரு நார்மல் வாஷ் கொடுத்தா போதும். பாத்திரம்லாம் புது பாத்திரம் மாதிரி மின்னும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊற வச்சா பாத்திரம் எல்லாமே புது பாத்திரம் மாதிரி மின்னும். இந்த தட்டை பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே புது பாத்திரம் மாதிரி மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.